என்னாச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நானே என் தங்கச்சிலாம் வந்து பிக் பாஸ் விளையாட்டு விளையாடின்னு இருந்தோம் வீட்ல. இது பிக் பாஸ் விளையாட்டா? அப்பலாம் இருக்கா என்ன? நாங்களே சும்மா விளையாடுவோம் சார். அது பிக் பாஸ் விளையாட்டுனா நான் வந்து பார்வதி, என் தம்பி கம்ருதீன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என் இன்னொரு தங்கச்சி வந்து திவ்யா. அந்த மாதிரி விளையாடின்னு இருப்போம் சார் வீட்ல ஜாலியா. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா. சாஃப்ட் கேர்ளோட போஸ்ட் எப்படி இருக்கும், ரக்கட் கேர்ளோட போஸ்ட் எப்படி இருக்குன்னு பாக்க. வேணாம்டா, ஏய் வேணாம்டா, வேணாம்டா, வேணாம்டா. போட்டோகிராஃபர் வர்றாங்க, நீங்க இப்ப போஸ்ட் கொடுக்க போறீங்க. ஏய் மச்சான் இங்க வந்து பாரு. ஆமா ஆய் போற மாதிரி ஒருத்த உட்கார்ந்து. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. ஐயோ அண்ணே பயமா இருக்கு. என்ன லுக் அப்படியே கண்ணை புடிங்கி தின்னு முடியும். முகரே பாரு முகரே. ஒருத்தரை நம்ம கவனிக்க வைக்கணும். அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? நேரா புண்ட. அது ஒரு பையன் பார்க்கணும்னா ஏய் அங்க பாருடி, ஏய் கொஞ்சம் கியூட்டா பண்றது, ஏய் அவன் இல்லடி, ஏய் ஏன்டி இப்படி பண்ற, அந்த மாதிரி சத்தமா பேசுறது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. ஏன்டி இப்படி பண்ற? சோ அவங்க டக்குன்னு ஏன் இவங்க கத்துறாங்க, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்மள பாப்பாங்க. அது எப்படி பண்ணுவீங்கன்னு மட்டும் பண்ணிக்க. நான் கேட்டேனா? இல்ல. ஏன்டி இப்படி பண்ற, சொன்னா கேட்க மாட்டியா, இங்க பாருடி, ஏய் இங்க பாரு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. ஐயோ அவன் பாத்துட்டான்டி அப்படி சொல்லிட்டு எல்லாம் அவளையும் கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடிடுவோம். ஐயோ பாத்துட்டா. ரோமியோ ஜூலியட் படத்துல ஹன்சிகா பண்ற மாதிரி அப்படியே கேஷுவலா பண்ணுவேன் சார். அப்படி இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். அப்படியே வந்து கண்டுக்காம போனாலும் அப்படியே அவன் பின்னாடியே போயிட்டு இப்படி இப்படின்னு பண்ணுவேன். பைத்தியமாவே. நான் வந்து ஸ்கூல் டேஸ்லலாம் வந்து வெறும் பார்த்து சைட்டிங் தான். சொல்ல போறது ஒன்னும் உனக்கு புதுசு இல்ல. சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்டேன், ஊருப்படவே மாட்டேன். அவன் வந்து என்ன பாப்பானா என்னன்னே தெரியாது. ஆனா நான் வந்து பார்த்துட்டான்னு நினைச்சு ஒரு டெலியூஷனல் மைண்ட்ல இருந்துட்டு ஐயோ பார்த்துட்டேனே இருப்பேன். இவன் டம்மி தான் போல் இருக்கு. எப்படி கவனிக்க வைப்பீங்க? நாய்ஸ் மூலியமா லைக் சப்போஸ் அவங்க என்ன நோட்டீஸ் பண்ணும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்படியா விஷயம்? அப்படிலாம் பார்த்தோன்னே ஹாய் சொன்னா திருப்பி சொல்லாட்டி ஒரு மாதிரி அவமானம் ஆயிரும். பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்க முன்னாடி வந்து இந்த குலுசு சத்தம் அந்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் இந்த வளையல் சத்தம் அதெல்லாம் வந்து அவங்க முன்னாடி போகும்போது கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே முடியெல்லாம் இப்படி இந்த கம்பல் தெரியல. அந்த பையன் பார்த்துட்டாப்ல இப்ப வெக்கப்பட்டு ஓடிடுது. அவ்வளவுதான். நடந்து வந்துட்டு அப்படியே தெரியாம அவன் மேல விழுந்த மாதிரி ஆக்சிடென்ட்டா விழுந்துட்டு ஐயோ சாரி அச்சோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். அப்படியா விஷயம்? அவங்கள பார்த்த மாதிரியும் இருக்கும், ப்ளஸ் அவங்ககிட்ட பேசின மாதிரியும் இருக்கும். ஆனா சிரிக்கிறானி வெக்கமா. இப்ப நீங்க ஒருத்தருடைய கவனத்தை ஈர்க்க என்ன செய்வீர்கள்? யாராவது முன்னாடி போயிட்டு இருந்தாங்கன்னா ஏய் அப்படின்னு கூப்பிட்டோம்னா இந்த பையன் திரும்பிடும், ஐயோ உங்களை இல்ல அவங்கள கூப்பிட்டேன். என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணல. அப்படியே இவங்க கூட ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆயிரும் சார். இது புதுசா இருக்குனே, புதுசா. சார் நார்மலாகவே ஜிம்மில் வந்து ஒரு 5 kg 7.5 kg அப்படி தான் எடுத்துகிட்டு இருப்போம். யாராவது என்ட்ரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா சீன் போடுறதுக்குன்னே 12.5 15 kg. பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எல்லாம் பசங்க வந்து யாராச்சும் ஒரு கேர்ள்ஸோட அட்டென்ஷன் சீக் பண்ணணும்னா அவங்க வந்து பைக்கை ரேவ் பண்ணி காட்டுவாங்கல்ல. அப்படியா? அந்த மாதிரி இப்போ நாங்க பைக்கை ரேவ் பண்ணா எல்லாரோட அட்டென்ஷனும் எங்க கிட்ட வரும். வண்டியை ரேவ் பண்ணி காட்டினா சவுண்டை பார்த்து திரும்புவாங்க. ஆமா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஒரு பையனை பார்த்துட்டோம் அவங்க நம்மளை பார்க்கணும்னா சும்மா அப்படியே கெத்தா போகணும் சார் அவங்க முன்னாடி. ஓஹோ இப்ப புரியுதுடா. அப்ப புரியல, அப்ப புரியுதுடா. இப்போ ஒரு பையன் அங்க நிக்கிறான், இப்போ அவன் கவனத்தை ஈர்க்கணும். நீங்க எப்படி நடப்பீங்க? వావ్ మీ చిరునవ్వు మీ నడక వావ్ నైస్. நீங்க ரெண்டு பேருமே இப்போ அவர் கவனத்தை ஈர்க்க போறீங்க, சரியா? அவன் திரும்புறதுக்குள்ளே தான் நீ போயிட்டியா 1/2 கிலோமீட்டரு. காலேஜ்ல நம்ம யாருன்னா பார்த்தோம்னா அவங்க இன்ஸ்டா ஐடியை கண்டுபிடிச்சு அவங்களோட ஸ்டோரி ஹைலைட்ஸ் போஸ்ட் எடுத்து லைக் பண்ணா அவங்களே தேடுவாங்க.
நம்மளோட இதுக்கெல்லாம் வந்துட்டு லைக் போட்டிருக்கேன் அப்போ யாருன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பார்ப்பாங்க நம்மள. இவங்க எத்தனாயிரம் பச்சை மட்டை வெட்டி வச்சுக்கிட்டு அடிக்கிறது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பார்க்கறதோட சரி, வீட்டில் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அண்ணன் இருக்கான், அதனால நம்ம ரொம்ப ரிலேஷன்ஷிப் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். உற்சாகமா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க உற்சாகமா இருந்தா என்ன பண்ணுவீங்க? அவனை சரி பார்த்துட்டேன், சைட் அடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அதுல நீ வரவே இல்லை போல் இருக்கு. நான் சொல்றது அது முடிஞ்சிருச்சு. நார்மலா சும்மா உற்சாகமா இருக்கேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. அந்த பையனை பார்த்து அவன் ஃபுட்பால் மேட்ச்லாம் முடிஞ்சிருச்சுமா, அவன் இந்தியா டீமுக்கு செலக்ட் ஆகி வெளிநாட்டுக்கு போய். நம்ம வந்து சமையல் சார், சமைக்கிறதுனா அவ்வளோ பிடிக்கும். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஸ்பீக்கர்ல நல்ல, அதுவும் இளையராஜா சாங்ஸா இருக்கட்டும், இல்லை ஏஆர் ரஹ்மான் சார் ஹிட்ஸா இருக்கட்டும், போட்டோம்னா அந்த சமைக்கிறதோட வைபே அது வேற லெவல். ஆசையில் நான் வைத்த பாசத்தில் நேசத்தில் வந்ததிங்கு வேதனையும் சோதனையும் தான், நெஞ்சம் வெந்ததடி சோகத்தினில் தான். நீங்க நம்ம சைடு உற்சாகம் வந்தா என்ன பண்ணுவீங்க? ஷார்ட்ஸ் போட்டு யார் இருக்காங்க இல்லைலாம் நான் பார்க்க மாட்டேன் சார். நல்லா ஷார்ட்ஸ் போட்டு கொண்டை கட்டிக்கிட்டு போய் ஆடுவேன் சார். இன்னொரு விஷயம் என்னன்னா வம்பு இழுப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி, எங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி நல்லா வம்பு இழுப்பேன். நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து வாடுறா, வந்து வாடுறா. அது பேசுற ஸ்லாங்கே ஏ டோலி ஹவ் யூ டா. அவ வந்து ஒரு டென்ஷன்ல இருப்பா. ஏ வெயிடி போன் அதி வர. நான் ஜாலியா இருக்கேன்டி, உனக்கு என்னடி? எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க. சென்னையில் இருக்கிறப்போ வந்து நான் பைக் எடுத்துட்டு, அதுவும் நைட் டைம்ல போவேன், அப்பதான் டிராஃபிக் இருக்காது. ஒரு 9-10க்கு மேல வந்துட்டு நல்லா குத்து பாட்டா போட்டு நல்லா டான்ஸ் ஆடணும். அப்ப வந்து நம்ம நல்லா இருக்கமா, நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கமா, அதெல்லாம் எதுவுமே தோணாது. தலகால் புரியாம ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆடு. இன்னொன்னு ஆஸ் யூஷுவல் அம்மாவை வெறுப்பேற்றணும். அவங்க வெறுப்பேற்றி அந்த கண்ணில் அவங்க வெறுப்பை பார்த்துட்டா ஏதோ சாதிச்ச ஒரு ஹாப்பினஸ் எக்ஸ்ட்ரா வந்துடும். பெத்த வயிறு பத்திட்டே வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தா என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் கத்துவேன். எப்படி? அம்மா அம்மா அப்படி சொல்லிட்டு கத்தினு. ஐயோ அண்ணன் பயமா இருக்கு. எங்க அம்மா கேட்பாங்க, என் தங்கச்சி கிட்ட கேட்பாங்க, என்கிட்ட கேட்க மாட்டாங்க. எதுக்குடி அவ கத்துறா அப்படின்னு. அவ தெரியலம்மா. அதுக்கப்புறம் வந்து டிவில போய் பாட்டு வச்சுட்டு டான்ஸ் ஆடுவேன். நான் பாட்டுன்னு என் டான்ஸ்லாம் ஆட தெரியாது சார். பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பாட்டுன்னு எனக்கு என்ன தோணுதோ நான் பாட்டுன்னு ஆடிட்டு இருப்பேன். எனக்கு ஆட தெரியாத டான்ஸ் அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை வந்து ஸ்டேட்டஸ்ல போடுவேன். ஆனா அது பார்க்கல காமெடியா இருக்காது. நான் ஜாலியா இருக்கேன்ல சார். நினைப்பாங்க இது லூசு, இது இந்த மாதிரிலாம் போடுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா, மூளை வளர்ச்சி குறைவா. அந்த சிரிக்கிற எமோஜி அனுப்பி அனுப்பி விடுவாங்க. திருப்பி நானும் சிரிப்பேன், ஏன்னா நான் சந்தோஷமா இருக்கேன்ல. என்னாச்சு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நானும் என் தங்கச்சிலாம் வந்து பிக் பாஸ் விளையாட்டு விளையாடின்னு இருந்தோம் வீட்டுல. இது பிக் பாஸ் விளையாட்டா? நாங்களே சும்மா விளையாடுவோம் சார். பிக் பாஸ் விளையாட்டுனா நான் வந்து பார்வதி, என் தம்பி கம்ருதீன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சரி, எங்க ஆயா வந்துட்டு பிக் பாஸ். எங்க அம்மா வந்து சாண்ட்ரா, என் இன்னொரு தங்கச்சி வந்து திவ்யா. அந்த மாதிரி விளையாடின்னு இருப்போம் சார் வீட்டுல ஜாலியா. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா எக்கச்சக்கமா ஆடுறீங்க. அதாவது யார் அப்படிலாம் ஆடுறவங்க உற்சாகம் வந்தா இவங்க வாங்க 2 பேரும் டான்ஸ் ஆடுங்க பாப்போம், எப்படி இருக்கு அந்த டான்ஸ்னு பாப்போம். நான் கேட்டேனா? இல்ல. மீனா குழம்பு இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், இது பார்த்து நம்ம சிரிக்கணும். சிரிங்க, எல்லாரும் சிரிங்க, சிரிங்க, சிரிங்க. மட்டமாமே